10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய பொதுத் தேர்வுக்கு ரொம்ப தீவிரமாக தயாராகிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில் தமிழ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு மிக முக்கியமாக படிக்க வேண்டிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வினாக்கள் தான். ஏன்னா அந்த பகுதியில் நீங்கள் விடையளிக்கும் போது தான் உங்களுக்கு நேர பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ சில முக்கியமான கேள்விகளை நாம் நல்ல விதமாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா திரும்ப திரும்ப அதை ரிவைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் எழுதும்போது. அது என்னென்ன கொஷின் அப்படிங்கிறத நாம் இங்கே இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கேள்வியெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுக்க சொல்லுங்கள். மிக முக்கியமாக இது லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இந்த கேள்விகளை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருந்து தான் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். பாதி தெரிஞ்சிருந்து அப்படின்னா முழுசாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கேள்விகள் உங்களுக்கு புத்தம் புதிதாக இருக்குதுன்னா படிக்கிறதுக்கு முயற்சியே பண்ணாதீங்க. ஏன்னா இருக்கிற டைம் பத்தாது அப்படிங்கிறதுனால. சரி, என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ் மொழி சொல்வளம் உடையது என்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையது என்றும் தெளிவாக விளங்குவதற்கான காரணங்கள் சிலவற்றை தொகுத்து எழுதுக. இதெல்லாமே நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுத வேண்டியது. அது சம்மந்தமாக ஆன்சர் கீ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை தயார் செய்ய. எப்படி பேசணும் அப்படிங்கிறது சம்பந்தமான உரை குறிப்புகள் நீங்கள் தயார் செய்யணும். எவரேனும் ஒரு அறிஞர் அல்லது அரசியல் தலைவர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் உங்களை கவர்ந்த ஒன்றை அவரே சொல்வதைப் போன்று தன் வரலாறாக மாற்றி எழுதுக. அதாவது தன் வரலாறு அப்படின்னா என்னென்னா, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை தானே சொல்கிறது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு அறிஞருடைய அல்லது அரசியல் தலைவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் எழுதணும். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. உங்கள் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் எப்படி உபசரிப்பு செய்வீங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக எழுதுங்க. இந்த விருந்தோம்பல் பற்றி தமிழ் இலக்கியங்களான புறநானூறு நற்றிணை கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அடுத்து 6வது கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா, விருந்தினர் பேணுதல், பசித்தவருக்கு உணவிடல் போன்ற தமிழர் பண்பாடு இன்றைய சூழலில் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலையும் பசித்து வந்த ஒருவருக்கு நீங்கள் உணவிட்ட செயலையும் அழகுற விவரிக்கவும். இந்த 2 இன்சிடெண்ட்டையும் நீங்கள் விவரித்து எழுதுங்க. வீட்டில் திண்ணை அமைத்த காரணம், விருந்தினர் பேணுதல், தமிழ் பண்பாட்டில் ஈகை, பசித்தவருக்கு உணவிடல் இவை போன்ற செயல்கள் அன்றும் இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை அழகுற விவரித்து எழுதுக. அன்றைக்கு என்ன பண்ணாங்க, இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எழுதுங்க. மொழிபெயர்ப்பின் பயன்களையும் அதன் இன்றைய தேவையினையும் விவரித்து எழுதுக. ஏன் மொழிபெயர்ப்பு தேவை, அதனோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத எழுத சொல்கிறாங்க. அடுத்தது நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. அடுத்தது ஜெயகாந்தன் பற்றியது. ஜெயகாந்தன் நினைவு சிறப்புகளை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது. அதற்கான ஒரு சிறு கட்டுரை ஒன்றினை எழுதி கட்டுரையின் சுருக்கத்தினை சுவரொட்டியாக வடிவமைத்து தருக. நீங்கள் கட்டுரையும் எழுதணும், சுவரொட்டியும் வடிவமைக்கணும். சங்க இலக்கியங்களில் காணப்படும் 5 அறக்கருத்துக்களை தொகுத்து அவை இன்றும் தேவையே என்பதை நிறுவுக. அதே போல் சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் என்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சான்று தந்து விளக்குக. ஸோ இந்த 2 கேள்வியும் முக்கியமான கேள்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா, தமிழ் மொழியின் தொன்மை, இலக்கிய வளம், சொல்வளம் குறித்து ஒரு பக்க அளவில் எழுதுக. அடுத்தது நிகழ்கலை வடிவங்கள், அவை நிகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனைகள், சிறப்புகள், பழமை வாய்ந்த இத்தகைய மக்கள் கலைகள் அருகி வர காரணங்கள், அவற்றை வளர்த்தெடுக்க நாம் செய்ய வேண்டுவன. இதெல்லாம் வச்சு ஒரு கட்டுரை மாதிரி ஒன்று எழுதிருங்க. அடுத்தது பொம்மலாட்டத்தின் வழியாக நெகிழி பைகளின் தீமையை கூறும் நிகழ்ச்சியை ஆண்டு விழாவில் நடத்தப்படுது. அதற்கு பாராட்டுரை எழுத சொல்கிறாங்க. பாராட்டுரை எழுதிருங்க. அதில் என்ன பண்ணணுன்னா, நெகிழி பைகளோட தீமையை சொல்கிறதுக்கு முன்னாடியே பொம்மலாட்டம் பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் நெகிழி பைகளுடைய தீமையை பற்றி நீங்கள் எழுதி அதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறது எந்த வகையில் உதவும், அதை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி எழுதுங்க. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, இந்த குறிப்புகளை எல்லாம் கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருமமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. அடுத்தது காற்று பேசியதைப் போல நீர், நிலம், வானம் பேசுவதாகவும் அவை இன்றைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை வலியுறுத்துவதாகவும் ஒரு உரையாடல் அமைக்க. ஏன்னா நீங்கள் காற்று பேசுகிறத பாடத்தில் பார்த்தீங்க, அது மாதிரி நிலமும் நீரும் வானமும் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுங்க. ஸோ இந்த 17 கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அதனோடு சேர்த்து
கூடுதலாக இன்னும் சில வினாக்கள் இருக்குது. இதையும் முடிஞ்சால் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிங்க. சென்டம் அப்படிங்கும்போது நம்ம மேக்ஸிமம் ரெடியாக இருந்தோம்னா பெட்டராக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய கொஷின்லேயே நமக்கு கிட்டத்தட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்துடும். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக இந்த வினாக்களை நம்ம கூடுதலாக படித்து வைக்க வேண்டியிருக்கு. செயற்கை நுண்ணறிவு தற்காலத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை பாடத்தின் வழி விளக்குக. பாடத்தில் சொல்லியிருக்கிறத அடிப்படையை வச்சு விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, ஜெயகாந்தன் தன் படைப்புகளை தனித்தன்மையில் தருபவர் என்ற கூற்றினை ஆய்வு செய்க. அதை வந்து ஆய்வு செய்யணும் நீங்கள். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனார் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி தான், பின்னால் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த 20வது கேள்வியை ரொம்ப கவனமாக படிச்சுக்கங்க. அவசியமான கேள்வியில் ஒன்று. தமிழகம் பற்றிய கனவு குறித்து மாப்போசி கூறுவதனை நம் பாடப்பகுதி வழி நிறுவுக. தமிழகம் பற்றி மாப்போசி என்னென்ன கனவு கண்டிருக்காரு அப்படிங்கிறதையெல்லாம் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, எழுத்தாளர் ஜெயகாந்தனின் இன்னொரு முகம் குறித்தும் அவரிடம் கொடுத்த கேள்விகளுக்கு அவர் கொடுத்த பதில்களுமாக ஜெயகாந்தன் பற்றி நீங்கள் அறிந்தவற்றை விளக்குக. ஜெயகாந்தன்கிட்ட நீங்கள் உரையாடி அதன் மூலிமா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி விளக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான கேள்வியில் ஒன்றுன்னு சொல்லலாம். பட்டு அதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் பற்றி படித்து வச்சுக்கிங்க. அடுத்து, நிகழ்கலைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய உன்னுடைய கருத்துக்களை தெளிவாக விவரித்து எழுதுக. நிகழ்கலைகள் பாடத்திலிருந்தும் கேள்விகள் நிறையா டைம் கேட்கப்படுது, கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கிங்க. உனக்கு தெரிந்த ஏதேனும் 5 நிகழ்கலை வடிவங்கள் குறித்து எழுதுக. ஸோ 2 பாயிண்ட் ஆச்சு. ஒவ்வொரு நிகழ்கலையை பற்றி நீங்கள் எழுதிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது, சங்க இலக்கியத்தில் கூறும் தமிழரின் கொடைத்திறன் பற்றிய கருத்துக்களை எழுதுக. ஸோ இந்த 25 கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பாயிண்ட்ஸ் எழுதணும். இந்த கேள்வி எழுதும்போது 8 மதிப்பெண் வினாக்கள் எழுதும்போது நீங்கள் நேரம் நிறைய எடுத்துக்கும். அப்படிங்கிறதுனால சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதணும். கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய 8 மதிப்பெண் வினாக்கள் எதையாச்சும் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுடைய நேரத்தை அப்படியே சாப்பிட்ரும். கடைசி நேரத்தில் எழுத முடியாமல் போயிடும். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் 1 மதிப்பெண் வினாக்களுக்கு விடை அளித்ததுக்கு அப்புறம் இந்த 8 மதிப்பெண் வினாக்களுக்கு விடை அளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் இதில் ஒரு 24 39 மதிப்பெண்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே விடையளிச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது ஈஸியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா கேள்விக்கும் விடையளிச்சாகணுங்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வர்றீங்களோ அது மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் எழுதும்போது தமிழுக்கு நேர பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒவ்வொரு பொதுத் தேர்வு முடிவுலையும் மாணவர்கள் சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. இந்த பொதுத் தேர்வில் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் கடைசி வரைக்கும் எழுதிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிச்சுக்கங்க. கண்டிப்பாக தமிழில் உங்களால் 99, 100 மதிப்பெண்கள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே உண்டு. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.